தேர்தல் நேரத்தில் இரு கட்சிகளுக்கிடையே நடைபெறும் பேச்சுவார்த்தை குறித்து விமர்சித்திருக்கும் திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு துணை சபாநாயகர் தம்பிதுரை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு கட்சி என்றால் தேர்தல் நேரத்தில் பல கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது வழக்கமான ஒன்றுதான் என்றும், ஆனால் திமுகவுடன் தேமுதிக பேசியது குறித்து துரைமுருகன் விமர்சித்திருப்பது அநாகரிகமான செயல் என்றும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு நடவடிக்கையை வைத்தே திமுக எப்படிப்பட்ட கட்சி என புரிந்து கொள்ளலாம் என்று தம்பிதுரை கூறியிருக்கிறார். ஒரு கட்சியானது ஒரு அரசியல் நாகரிகமாக பல இடத்தில் பேசுவது வழக்கம். அதை வைத்துக் கொண்டு இது அநாகரிகமாக அதை வெளிப்படுத்தி நீங்கள் அவமானப்படுத்தியிருக்கிறான்னு சொல்றீங்க. நான் எந்த அளவுக்கு திமுக இப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அது தெரியுதில்ல திமுக எப்படிப்பட்ட கட்சின்னு. 18 ஆண்டுகால ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எதுவும் செய்யாத திமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எந்தவித பலனும் ஏற்பட போவதில்லை என்று தம்பிதுரை விமர்சித்திருக்கிறார். மேலும் வீட்டில் உள்ள பிரச்சினைகளையே தீர்க்க முடியாத திமுக தலைவர் ஸ்டாலின் நாட்டில் உள்ள பிரச்சனையா தீர்க்கப் போகிறார் என்று அவர் அப்போது வினவினார். 18 வருஷமா திமுக காங்கிரசும் பல கூட்டணி வைத்திருந்தது. மத்தியில் திமுக 18 வருஷம் ஆண்டு இருக்கிறது. 11 வருஷம் அதே நேரத்தில் மத்தியிலும் ஆட்சி ஒன்றாக இருந்ததும் திமுக இருந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் காப்பாற்ற திமுக இனி போல இந்த நாட்டை